வெல்கம் பேக் டு வெங்கட் 95 வியூஸ். ஹலோ ஹாய் வணக்கம் மக்களே. இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நம்ம விஜய் சேதுபதி சார் இந்த ப்ரோமோவில் வந்து ஒரு 3-4 விஷயம் பேசியிருப்பார். அதை பற்றி தான் பார்க்க போகிறோங்க. இதை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எப்படி தோணுது? விஜய் சேதுபதி சார் அவரை வந்து உள்ளே இருக்கிற குரூப்போடு சேர்ந்து அவரும் ஒரு கேம் ப்ளே பண்ணிகிட்ருக்கிறாரா, அவங்களோட கன்னி அக்கா கட்சியாக இவரும் போயிட்டாரா உள்ள அப்படின்றது ஒரு கேள்விக்குறியாக இருக்குது. இவர் ஏன் இது மாதிரி பண்ணுறாரு? ஹோஸ்ட்டுன்னா எல்லாருக்குமே சமமாக பேசுகிறவங்களா இருக்கணும். ஹோஸ்ட்டுன்னா அதை எதிர்பார்த்து தான் மக்களும் வந்து இவர் நல்ல ஹோஸ்ட்டு நல்லா பண்ணுவார். இல்லைனா கமல் சார் வந்து ஃபால்ஸ் அலிகேட் பண்ணி ஒரு பையனை வெளியில் அனுப்புனார் இல்லையா, அப்போவே மக்கள் எல்லாமே எவ்வளோ தேவையில்லாமல் கமெண்ட் பண்ணி அவருடைய ஒட்டுமொத்த உழைப்பையுமே அசிங்கப்படுத்துகிற மாதிரி பேசி தான் கமல் சார் வந்து அது அவருக்கு வந்து ஒரு பெரிய லெஜெண்டாக இருந்தோட அது பெரிய தலைகுனிவாக ஆயிடுச்சு. அந்த வேலையை இன்றைக்கி வந்து விஜய் சேதுபதி சார் செய்ய ஸ்டார்ட் பண்ணியிருக்கிறாருன்றது தான் அர்த்தம். கமல் சார்னால் பரவாயில்ல, எல்லாம் பண்ணி முடித்து ஒரு நேமில் வந்து நின்றுட்டார். எவ்வளோ தான் பேசினாலும் அதுக்கு அடுத்தது வந்து அவர் ஓகே ஸ்டெபிளாக ஆகிடுவாங்க. பட் வந்து விஜய் சேதுபதி சார் நீங்கள் இப்போ தான் வளர்ந்துட்டு வரீங்க. இப்போ தான் இன்னொரு கான்ட்ரவர்சியும் விஜய் சேதுபதி சாரை பற்றி ட்ரோலாக இருந்தது எல்லாருக்குமே தெரியும். ஆனால் இதிலையாச்சும் நல்ல பேர் எடுக்கிறதுக்கு விஜய் சேதுபதி சார் பார்க்கணும். அதை விட்டுட்டு ஒரு சாராருக்கா பேசுறது நல்லாவே இல்லை சார். அப்புறம் வந்து ஒரு நீதிபதினா எப்படி இருக்கணும்னா ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பார்த்தீங்கன்னா இந்த பிக் பாஸே பேன் பண்ணுங்கன்னு தான் எல்லாருமே சொல்கிறோம். இது தேவையில்லாது. இது பார்த்தீங்கன்னா ரியாலிட்டி ஷோன்னு தான் இவ்வளோ நாள் மக்கள் எல்லாம் நம்பிட்டு இருந்தோம். அது ரியாலிட்டி கிடையாது. கொஞ்சமாக ஸ்கிரிப்டட் இருக்கும்னு நம்பிட்டு இருந்தோம். கொஞ்சம் கூட கொஞ்சம்லாம் ஸ்கிரிப்டட் இல்லைங்க, ஃபுல்லி ஸ்கிரிப்டட். ஏன்னா காலையிலலாம் சண்டை போட்டுக்கிறாங்க, நைட்டில் பார்த்தீங்கன்னா எல்லாருமே ஒருத்தருக்குள்ள ஒருத்தர் நல்லா பேசிக்கிறாங்க. இதில் ரொம்ப ரியாலிட்டியாக எது தெரியும்னா, ஒருத்தர் மேலே ஒரு வன்மமும் காழ்ப்புணர்ச்சி பொறாமை அப்படி இருக்கும் பார்த்தீங்களா, அதில் தான் ஒரு சிலர் வந்து தாக்கப்பட்டு அவங்க மட்டும் ஒதுக்கப்பட்டு அந்த வீட்டுக்குள்ளே இருக்கிறாங்க. கனி வந்து ஒதுக்கப்பட்டு ஒதுக்கி வைக்கணும்னு கம்ருதீனை சொல்லியிருக்காங்க. இதை வந்து விஜய் சேதுபதி சார் சொல்லவே இல்லை. ஸோ அவர் வந்து என்ன பெரிய ஹோஸ்ட்டுன்னு தான் நாம் கேட்க வரோம். அடுத்தது பார்த்தீங்கன்னா இவர் வந்து இவ்வளவும் ஒரு ஹோஸ்ட்னா அது உள்ள நடக்கிற விஷயங்கள் எல்லாத்தையும் பார்க்கணும், அனலைஸ் பண்ணணும். விஜய் டிவி சொல்கிறத வச்சுட்டு மட்டும் இவர் சொன்னார்னா இவர் பேர் ரிப்பேர் ஆகிடும்ன்றது தான் உண்மை. ரிப்பேர் ஆகிடுச்சு. ஸோ நிறைய பேர் வந்து கமெண்ட்ஸ் போடுறதெல்லாம் நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறீங்க. என்ன சொல்கிறதுன்னு தெரியல. கமல் சார் பண்ண தப்பை இவர் பண்ணுறாருன்றதை திரும்ப நம்ம சொல்கிறோம். கம்ருதீன் வந்து என்ன பண்ணார்? அதே மாதிரி கம்ருதீனை மட்டும் இவர் ஏன் டார்கெட் பண்ணுறாரு? ஒவ்வொரு வாரமும் பார்வதியை மட்டும் ஏன் டார்கெட் பண்ணுறாரு? மற்றவங்கள கண்டா இவருக்கு பயமா, இல்லை ஏற்கனவே உள்ள வந்து இவருக்கு வந்து நிறைய அவங்களோட ஃப்ரெண்ட்ஷிப்பில் அதிகமாக இருக்கிறாரா? ஏன்னா வந்து எஃப்ஜே வந்து எவ்வளோ கேவலமாக அசிங்கமாக உள்ளலாம் நடந்துக்கிறான். ஆனால் அவனை பார்த்தீங்கன்னா இவர் வந்து அப்ரிஷியேட் பண்ணுறாரு. அவன் வந்து ஓவர் அட்வான்டேஜ் எடுக்கிறான். நேற்று சாட்டர்டே இதுவில் பார்த்தீங்கன்னா எபிசோடில் பார்த்தீங்கன்னா அவன் வந்து தலையாட்டி பேசுகிறாரு, எல்லா வேலையும் பண்ணுறாரு. அதுக்கு வந்து இவர் வந்து சிரிக்கிறாரு. அடுத்தது பார்த்தீங்கன்னா இதே கமருதீன் வந்து லைட்டாக ஸ்மைல் பண்ணது ஏன் ஸ்மைல் பண்ண அது மாதிரி காண்டாகிறார். காண்டு அப்படின்னு நாங்கள் இந்த வார்த்தையெல்லாம் பேசவே மாட்டாங்க. அதனால் எனக்கு அவ்வளோ கோவம் இருக்குது. அதை தான் இப்போ வெளிப்படுத்துகிறோம். அடுத்தது பார்த்தீங்கன்னா பார்வதி எது பண்ணாலும் இவர் சொல்கிறார். ஏங்க அந்த 2 பேர் தான் ஏதோ ஒன்று உள்ள கண்டென்ட் கொடுத்துட்ருக்குறாங்க. மற்றவங்க இருக்கிற எல்லா டம்மி பீஸுங்களும் என்ன பண்ணுதுங்க, கண்டென்ட்டுன்ற பேரில் வெளியில் இருக்கிற விஷயம், வெளியில் என்ன வேலைலாம் பண்ணிட்டு இருந்தாங்க. ஒருத்தர் வந்து விக்கி வந்து ஒருத்தர் ஒரு மேலே ஒரு ஷால் மாதிரி போட்டு லேடி கெட்டப்பில் எதையோ ஒன்று பண்ணுவார். அதை வந்து 4 பேர் சிரிப்பாங்க. அதுக்கு விஜய் சேதுபதி சாரும் ஃபேனா. அதை வந்து நீங்கள் வெளியிலே வச்சு ரசிங்க சார், இல்லை உங்கள் வீட்டில் வந்து ஒரு ஷோ மாதிரி பண்ண வச்சு ரசிங்க சார். அந்த ஆளெல்லாம் உள்ளே விட்டுட்டு உள்ளே வந்து ஒரு ஷோ பண்ணுற இடத்துல ஒரு ரியாலிட்டி ஷோன்னு சொல்லிட்டு மக்களை வந்து முட்டாளாக்காதீங்க. அவர் வந்து உள்ளவும் அதே தான் பண்ணுறாரு. தினமும் காலையிலேயே சாயந்தரமாக நம்ம வந்து இந்த ஸ்கிரிப்ட் பண்ணலாமா, அந்த ஸ்கிரிப்ட் என்னையா பண்ணுறீங்க நீங்கள்லாம்? உள்ளே வந்து ஸ்கிரிப்ட் பண்ணாதீங்கய்யா. உள்ளே வந்து உங்களோட ப்ளே கேம் இது பண்ணணும். மற்றவங்களுடைய முகத்திரையை கிழிக்க வச்சு மற்றவங்களோட உண்மை முகத்தை வெளியில் கொண்டு வர்றது தான் உள்ள கேமு. நேற்று வாய் வக்கனையாக மட்டும் இவர் விஜய் சேதுபதி சார் இப்படி பேசுகிறன்றது எனக்கு கஷ்டமாக இருக்குது. ஆனால் நேற்று அவர் வந்து அவ்வளோ கீழ்த்தனமாக பேசுகிறார். உள்ளே வந்து வக்கில்லைன்ற வார்த்தையை விடுறாரு. அது ரொம்ப ரொம்ப அசிங்கமாக இருக்குது சார். அதனால தான் நாங்கள் பேசுகிறோம். இவ்வளோ வக்கனையாக நீங்கள் விஜய் சேதுபதி சார் பேசுகிறீங்களே, உள்ள என்னத்தை கிழிக்கிறீங்கடான்னு நீங்கள் கேட்கறது மட்டும் இல்லாமல் நீங்கள் என்ன சார் கிழிக்கிறீங்க வீக்கெண்ட் எபிசோடில் வந்து அப்படின்றத தான் நாங்கள் கேட்குறோம். உள்ள மார்க் பண்ணுறவங்கள நீங்கள் கேட்குறீங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நீங்கள் எப்படி சார் நடந்துக்கிறீங்க? இன்றைக்கி ப்ரொமோவில் நீங்கள் மார்க் பண்ணுறீங்க.
பாடி ஷேமிங் பண்ற மாதிரி, இமிட்டேட் பண்ற மாதிரி, பார்வதி கேவலப்படுத்துற அப்படியே மாதிரி பண்ணாரு. அசிங்கமா பேசுறீங்க. அதுவும் ஒரு பெண்ணை. அந்த பெண் வெளியில் எப்படி இருக்கிறாங்க அதை நீங்கள் பார்த்துருப்பீங்க. நேற்று அதையும் சொல்கிறீங்க. பார்த்துட்டு அக்கா அக்கா சாரிக்கா என் கேம் பிளே இப்படி தாங்க டான்ஸ் ஆடி காட்டுறீங்க சார். உங்களோட கூத்தாடி வேலையை உங்களோட படத்தில் மட்டும் காட்டுங்க சார். தயவு செஞ்சு கேம் ஷோ மக்கள் எல்லாருமே பார்க்குற ஷோவில் நீங்கள் இந்த வேலையை பண்ணுறது ரொம்ப 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 அநாகரிகம். நீங்கள் ஏன் பர்சனலாக வெஞ்சன்ஸாக உங்களுக்கு என்ன சார் ஏதாவது முன்விரோதம் ஏதாவது இருக்குதா கம்ருதீன் கிட்டேயும் பார்வதி கிட்டேயும்? எங்களுடைய கேள்வி இதுவாக இருக்குது. அடுத்தது பார்த்தீங்கன்னா சுபிக்ஷா பற்றி தான் பேசணும். என்ன சார் சுபிக்ஷாக்கும் உங்களுக்கும் அவ்வளோ என்ன சார் ஃப்ரெண்ட்ஷிப் பாண்டிங்? சுபிக்ஷா என்ன பேசினாலும் ரசிக்கிறீங்க, அவங்களுக்கு எல்லாத்தையும் விட்டு கொடுக்குறீங்க. நீங்கள் ஹோஸ்ட்டுன்றதை மறந்துட்டு செய்கிறீங்க. சுபிக்ஷா அங்கே உள்ளே பண்ணுற அட்டகாசத்தை, அவமரியாதை பண்ணுறதை, நம்பிக்கை துரோகம் பண்ணுறதெல்லாம் நீங்கள் இந்த கேம் ஸ்ட்ராட்டஜியாக எடுத்து கூட நீங்கள் கேட்கல. அதை பற்றி நீங்கள் பேசக்கூட இல்லை. ஆனால் கனிக்கு கொடுக்காததை மட்டும் நீங்கள் அட்ரஸ் பண்ணி கேட்குறீங்க. இதே பார்வதிக்கு அவங்க வந்து நம்பிக்கைக்கு வந்து தவறி நடக்கிறாங்க. அப்போ அதை நீங்கள் ஏன் கேட்கல? இவரை வந்து வாட்டர்மெலன் சாரை வந்து நீங்கள் பாராட்டுறீங்க, நீங்கள் ரொம்ப பொறுப்பாக நடந்துக்கிட்டீங்கன்னு. ஒரு பெண்ணை வந்து அந்த இடத்துல கலையாகட்டும், கலை வந்து தூக்கி போட்டு அந்த இதுவெல்லாம் போட்டு உடைக்கிறான். அடுத்தது எஃப்ஜே வந்து அவ்வளோ அராஜகம் பண்ணுறான். சபரி வந்து இத்தனைக்கும் அந்த பொண்ணு அவ்வளோ நேரம் இப்போ இவர் வாட்டர்மெலன் வந்து எல்லாரும் கூட அட்ஜஸ்ட் ஆகி போயிடுவார். அவர் என்ன வேணாலும் பண்ணலாம். ஏன்னா அவருக்கு வெளியிலே எப்படி இருக்கிறாருன்றதை எல்லாருமே ஊரறிஞ்ச விஷயந்தான். அவர் என்ன காரி துப்புனா கூட வாங்கிக்குவார். அவர் ஏன்னா அப்படி தட்டி விட்டுட்டு போகிற மனுஷன். இதே அந்த பொண்ணை வந்து அவ்வளோ ஒரு ஹவுஸ்மேட்ஸ் எல்லாருமே வந்து அவ்வளோ அராஜகம் பண்ணாங்க. இதை பற்றி நீங்கள் எதுவுமே கேட்கல. வாட்டர்மெலனை மட்டும் நீங்கள் பாராட்டுறீங்க. அந்த இடத்துல சுபிக்ஷாவை நீங்கள் பாராட்டி பேசுறது தான் இந்த இடத்துல நாங்கள் கேட்குறோம். ஏன் சார் அப்படி என்ன அவள் என்ன சொல்ல வர? அந்த ப்ரமோவில் என்ன நீங்கள் சொல்கிறீங்க? கம்ருதீனை மட்டும் கேட்குறீங்க. பெண்களுக்கு வந்து இந்த இடத்துல பாதுகாப்பு இருக்குதுன்னு சுபிக்ஷா சொன்னது தான் இந்த இடத்துல பதிவாகுது. நாங்களும் லைவ் பார்த்தோம். அந்த இடத்துல ஃபஸ்ட்டு வாட்டர்மெலன் சார் தான் வந்து கேமரா முன்னாடி வந்து சொல்றாரு, இது மாதிரி இந்த இடத்துல வந்து கம்ருதீனால யாருக்குமே பாதுகாப்பு இல்லை அப்படின்னு வந்து அவர் பதிவிடுறாரு. இதை நீங்க பாத்தீங்களா? பார்க்கலையா? பார்க்கலன்னா நீங்க போய் பார்த்துட்டு வந்து அட்லீஸ்ட் அடுத்த வீக்கெண்டுக்காச்சும் ஒழுங்கா பேசுங்க சார். அவர் பேசின பிறகுதான் கம்ருதீன் வந்து அதை திரும்பவும் பேசினா. ஒருத்தனை வந்து நீங்க காயப்படுத்துவீங்க, உள்ள இருக்கிற ஹவுஸ்மேட்ஸ் அடிச்சுக்கிட்டோம் சார். நீங்க ஏன் சார் அடிச்சுக்கிறீங்க? கம்ருதீனோட உங்களுக்கு என்ன ஃபைட் வேண்டி கிடக்குது? நீங்கள் ஹோஸ்ட்டு வந்தீங்களா, உள்ளே இருக்கிறவங்கள பார்த்து பேசுனீங்களா, யார் யார் என்னென்ன தப்பு ஏதாவது ஒரு க்ளூ கொடுத்தீங்களா? அவ்வளவுதான் சார். நீங்கள் வந்து கம்ருதீனை வந்து கேவலமாக பேசுறது தப்பு சார். அவன் வந்து ஒரு வளர்ந்து வர ஹீரோ. இவர் வந்து ஒரு இன்ஃப்ளூயன்சரு. அவர் அதுவும் என்ன மாதிரி இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுறாரு? ஒரு யூடியூபராக இருந்துட்டு ஒன்றும் கிடையாது. அது சரி, இந்த மாதிரி டம்மி பீஸுங்களெல்லாம் உள்ளே கூப்பிட்டு வந்து போட்டு அதெல்லாம் ரொம்ப அருவருப்பான பீஸுங்க எல்லாமே உள்ளே போட்டிருக்கிறது எல்லாமே. இதுங்களுக்கு ஒரு ஹோஸ்ட்டுன்றதை நீங்கள் வேற அதை வேற தொகுத்து வழங்குறீங்க. ஆனால் நீங்கள் நியாயப்படி பார்த்துருந்தீங்கன்னா இது மாதிரி ஒரு பீஸுங்களெல்லாம் உள்ளே போட்டிருக்கீங்க, நான் வந்து தொகுத்து வழங்க மாட்டேன்னு போயிருந்துருக்கணும். ஆனால் நீங்கள் காசுக்காக வந்து இதை பண்ணுறீங்கன்னா அப்போது அட்லீஸ்ட் அந்த வாங்குற காசுக்கு பிரயோஜனமாக பேசணும் சார். நீங்கள் அது மாதிரி பேசலை. ஒரு சாராருக்கே நீங்கள் சப்போர்ட் பண்ணி பேசுகிறீங்க. இதைத்தான் கம்ருதீன் சொல்ல வர்றார். சார் வாட்டர்மெலன் பேசுனனால தான் சார் நான் பேசினேன். இல்லை ஆக்சுவலி என்னன்னா நம்ம கம்ருதீனுக்கு சொல்ல தெரியல, அவன் பயப்படுறான். ஆக்சுவலி வெளியே தனியாக பேசுனான்னா கரெக்டாக பேசுகிறான். ஏன் பேசுகிறான்னாங்க நேற்று நோஸ் கட் பண்ணிகிட்டே இருக்காரு. எப்பவுமே பண்றதுனால தான் நேற்று எபிசோட்ல வந்து கம்ருதீன் வந்து பார்வதி கிட்ட அந்த விஷயத்த ஷேர் பண்றாரு. நான் வந்து இது ஏன் விஜய் சேதுபதி சார் இப்படி பேசுறாருன்னு எனக்கு தெரியவே இல்லை. இப்படி பேசின என்ன மட்டுமே எப்பவுமே கார்னர் பண்றாரு. இவர் வாட்டர்மெலன் பேசுன இதை வந்து ஷேர் பண்ணிட்டு இருக்கிறாங்க பார்வதி கிட்ட. இதை கண்டிப்பா விஜய் சேதுபதி சார் பார்த்துருக்கிறாரு. அவருக்கு ஈகோ டச் ஆயிடுச்சு, வேற ஒன்றும் இல்லை. அதனால தான் கம்ருதீனை வந்து இவர் பாயிண்ட் அவுட் பண்றாரு. இது வந்து நல்ல ஹோஸ்ட்டுக்கு அடையாளம் இல்லை சார். இப்போ வந்து கம்ருதீன் பேசுறது ஒரு நியாயமே இருக்கட்டும், நியாயம் இல்லாம கூட இருக்கட்டும் சார். ஆனால் நீங்கள் ஒரு வார்த்தை கேட்கலாம், ஏன் வாட்டர்மெலன் நீங்கள் திவாகர் நீங்கள் வந்து இது மாதிரி பேசுனீங்க, உள்ள அப்படி என்ன சூழல் இருக்குதுன்னு நீங்கள் அவரை கேட்டிருக்கலாம். அவரை கேட்காம ஸ்கிப் பண்ணிட்டு வந்துட்டு கம்ருதீனை நீங்கள் கேட்குறீங்க. இது எந்த வகையில் நியாயம் சார்? ஒழுங்காக எபிசோடை பாருங்கள் சார் தயவு செஞ்சு. அவர் வந்து மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்கில் இவ வந்து சுபிக்ஷா சொன்னதை தப்பாக கூட அது வந்து நான் வெளியில் வந்து பதிவாகலைன்னு நீங்கள் சொல்கிறீங்க. சரி சார், அதை விட்டுடுங்க சார். நீங்கள் யாருக்கு தான் நீங்கள் இது பண்ணி ஃபேவரிசமாக இருக்கிறீங்கன்றது எங்களுக்கே புரியல. குரூப்பிசத்தை பற்றி பேசுகிறாரு. அப்போ நீங்கள் எந்த குரூப்புக்கு வந்து சப்போர்ட் பண்ணுறீங்க? ஏன்னா ஏன் இப்படி ஒரு வார்த்தை கேட்குறோன்னா, அடுத்து கனி வந்து இந்த கேப்டன்சியில் என்ன பண்ணி கிழிச்சிட்டாங்க சார். கனி கேப்டன்சி வேணவே வேணான்னு தான் பிக் பாஸ் வந்து ஒரு 6 வாரம் கழிச்சு வைக்கிற டாஸ்க்கை வந்து இந்த தடவை வச்சு அந்த கேப்டன்சியை பார்வதிக்கு கொடுத்து
இது கூடவா சார் உங்களுக்கு புரியல? அவ்வளோ ஒரு என்ன சொல்கிறது, சின்ன பிள்ளையா சார் நீங்கள்? உங்களுக்கு கொஞ்சமாச்சும் மனசாட்சியோடு பேசுங்க, இல்லை வாங்குகிற காசுக்கு கரெக்டாக உள்ளே பேசுங்க. இந்த கனி என்ன பண்ணுறாங்க, கேப்டன்சியில் சபரி தூங்கினப்ப என்ன சபரி தூங்குற அப்படின்றாங்க, கமருதீன் தூங்குறப்ப கமருதீனை வந்து சிட்டப் பண்ண சொல்கிறாங்க. இது என்ன வகையில் நியாயம்? இதெல்லாம் உங்கள் கண்ணுக்கு தெரியவே இல்லையா? வேணா விளக்கெண்ணை விட்டுட்டு உட்காந்து ஷோ பார்த்துட்டு அப்புறமா ஹோஸ்ட் பண்ண நீங்கள் வரலாம். அடுத்தது பார்த்தீங்கன்னா இதே கனி ஒரு குரூப்பாக ஃபார்ம் பண்ணி நைட்டில் வந்து பார்வதிக்கும் கமருதீனுக்கும் ஆப்போசிட்டாக பேசுகிறாங்க. ஒரு கேப்டனாக இருந்துட்டு இவ்வளோ கேவலமாக நடந்துக்கிறாங்களே, அந்த கனியை கேட்குறதுக்கு உங்களுக்கு கொஞ்சம் கூட இதுவே இல்லையா, யோசனையே இல்லையா? இல்லை மனசு வர மாட்டேன் இந்த கனியக்காவை நினச்சி? ஏன்னா அவங்களோட காரக்குழம்பு கனி உங்களை மயக்கி வச்சுருக்குதா அப்படின்றது தான் கேட்கணும். ஏன் இப்படி கேட்குறோன்னா, இவ்வளோ நாள் உங்களுக்குன்னு ஒரு ரெஸ்பெக்ட் இருந்தது சார், அதை நீங்கள் வந்து நீங்களே இழந்துட்டீங்கன்னு தான் சொல்ல முடியும். ஏன்னா இது மாதிரி ஒரு கேவலமான ஒரு 5-10 பீஸுங்க வந்து உள்ளே இருக்குது. அந்த 10 பீஸுக்கு வந்து நீங்கள் சப்போர்ட், இந்த விக்கிக்கெலாம் நீங்கள் சப்போர்ட் பண்ணுறீங்க பாருங்கள். அவர் வந்து என்ன சார் பண்ணுறாரு, அவர் வந்து இங்கேயும் அங்கேயும் போய் பேசுகிறாரு. சுபிக்ஷா வந்து நீ கொடுக்காத காயின்னு, நீ மட்டும் ஜெயிக்கிறத பாருன்னு ஒன்று சொல்லித்தராரு. ஆனால் உங்களுக்கு வேலை ஆகணும்னா நீங்கள் போயிட்டு கையை பிடிப்பீங்க, காலை பிடிப்பீங்க, நான் பணம் தரேன்னு சொல்லி. உங்களுக்கே ஒருத்தன் பணம் தராமல் விஜய் டிவியே உங்களுக்கு பணம் தரல சார், நீங்கள் என்ன சார் பண்ணுவீங்க? உங்கள் ஷோ நடத்து அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு பணம் தராமட்டா நீங்கள் என்ன பண்ணுவீங்க? இதே நிலைமை தான் சார் அங்கே பார்வதிக்கு. ஆனால் அதை வந்து நீங்கள் சுபிக்ஷாவை கேட்கவே இல்லை. நீங்கள் என்ன சொல்கிறீங்க, பாலிஷ்டா நீங்கள் வந்து உங்கள் கேம் ஆடுங்க, விக்கி பேச்சை நீங்கள் கேட்காதீங்க அப்படின்ற மாதிரி பாலிஷ்டா சொல்கிறீங்க. இதில் இன்னொரு விஷயம் வேறு சொல்கிறாரு. என்னென்னா அந்த ரெட் கார்டை பற்றி பேசுகிறாங்க, உள்ளுக்குள்ளே இவங்களே டீம் ஃபார்ம் பண்ணி ரெட் கார்டை பற்றி பேசுகிறாங்க. அது வந்து மிகப்பெரிய தவறு. என்ன பார்த்தீங்கன்னா, இவன் கையை வாங்கினதுக்கு ரெட் கார்டுனா, அந்த அவன் பேர் என்னது, காலில் வச்சாங்க கலையரசன், அவனுக்கு ரெட் கார்டு கொடுங்க. இவன் வந்து எஸ்ஜேவா எஃப்ஜே, அவன் அசிங்கமாக பேசியிருந்தான், அவனுக்கு ரெட் கார்டு கொடுங்க. பெண்களுடைய கட்டி பிடிச்சி பண்ணிட்டு இருக்கான், அவனுக்கு ரெட் கார்டு கொடுங்க. அப்போ ஆக மொத்தம் டோட்டல் ரெட் கார்டு போட்டு வெளியே அனுப்புங்க. வாட்டர்மெலன் சார் வந்து பேக்ரவுண்ட் பெருசா இருக்கு, என்ன பேக்ரவுண்ட் பெருசா இருக்குன்னு தெரியல, அவனுக்கு ரெட் கார்டு கொடுங்க சார். நீங்க வந்து அசிங்கமா மார்க் பண்றீங்க, நீங்களே ரெட் கார்டு வாங்கிக்கிட்டு தயவு செஞ்சு வெளியில போயிடுங்க சார். ஷோ இதுக்கு எவ்வளோ பரவாயில்ல சார், எப்பவுமே லெஜெண்ட் தான்றதை வந்து இப்போ நாங்கள் உணர்றோம் சார். ஏன்னா 7 சீசன் வரையும் கமல்ஹாசன் சார் அப்படி பண்ணியிருக்கிறாரு. ஆனால் அதே தவிர நீங்கள் பண்ணீங்க. லாஸ்ட் இயரே பார்த்தீங்கன்னா லாஸ்ட் 8 வந்து சாஞ்சனாவுக்கு சப்போர்ட் பண்ணீங்க. இன்றைக்கி யாருக்கு நீங்கள் பண்ணுறீங்கன்னு எங்களுக்கு ஒன்றும் புரியல. மக்களே உங்களுக்கு எதனா புரிஞ்சால் நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். அதே மாதிரி நம்ம வீடியோ வந்து லைக் பண்ணுங்கள். நான் இது என்ன சொல்ல, உங்களெல்லாம் லைக் பண்ண சொல்கிறோம். எங்களுக்கு விருப்பமே இல்லாமல் தான் இந்த வீடியோவெல்லாம் நாங்கள் வந்து இதை பேசுகிறோம். ஏன்னா இதை ஒன்று பேன் பண்ணிவிடுங்க, இல்லைன்னா நியாயமாகவாச்சும் இதை பேசணுன்றது. அதுக்காக தான் நம்ம வந்து இந்த வீடியோ வந்து அப்லோட் பண்ணுறோம். நீங்கள் வந்து வீடியோவை தொடர்ந்து பாருங்கள். எங்களுக்கு உங்களோட சப்போர்ட் தேவை. அப்போ தான் இந்த வீடியோஸை நிறைய பேருக்கு ஷேர் பண்ண முடியும். நீங்கள் லைக் போட நிறைய பேருக்கு ஆட்டோமேட்டிக்காக ஷேர் ஆகும். நீங்கள் வந்து ரெக்கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.